வெல்கம் டு அகானா சேனல். நம்ம வந்து இந்த பிளவுஸோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 30 சைஸ்க்கான பிளவுஸ் ஒன்று ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி தச்சது 3 டாட் பிடிச்சது இது எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவோடைய ஆம்குள்ள அளவில் வந்து நமக்கு எவ்வளோ பீஸ் பத்தலைங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த அட்டாச்சிங் எப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ அதோடைய அந்த அந்த மெத்தட்ல இந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீஸில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவு ஏற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோல்டரில் இந்த ஆர்கட் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்ட்ரு, ஸ்லீவில் ஆர்கட் கொடுத்துருக்கோம் சென்ட்ரு. இது அந்த பீஸு அந்த இடத்த எடுத்துன்னு வந்து ஷோல்டரில் வச்சுட்டுங்க. வச்சுட்டு பீஸை வந்து நம்ம இதை இழுக்காம ஸ்லீவோட பீஸை இழுக்கக்கூடாது, கீழே இருக்க பீஸையும் இழுக்கக்கூடாது. இதை இப்படி பாருங்க, இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு அளவு கரெக்டாக வரும். எங்கே அளவு நமக்கு நிற்குதோ அந்த அளவுல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது நல்லா துணி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து கைடை விட பாருங்க, கைடை விட இன்னும் கொஞ்சம் துணி அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம துணி உள்ள விடுற மாதிரி தைக்கணும். ஏன்னா இந்த அளவு தான் நம்ம கட்டிங் பண்ணும்போது விடுவோம். அதே அளவை நம்ம தைக்கிறப்பவும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ பீஸ் இழுக்காம நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக சென்டர் வந்து நம்ம எங்கே அர்க்கத் கொடுத்தோமோ அந்த அளவு வந்து சென்டர் நிற்கும். நம்ம எந்த அளவுக்கு உள்ள துணி கொடுக்குறோமோ அந்த அளவு நம்ம சேர்ந்த மாதிரி தான் தைக்கணும். பீஸை இழுக்கக்கூடாது. பீஸை மட்டும் நம்ம டச் பண்ணி பிடிச்சிருக்கணுமே தவிர பீஸை இழுக்கக்கூடாது. நம்ம பிளவுஸ் பீஸ் எப்படி நம்ம பிடிக்கிறத அதே மாதிரி பண்ணின்னு வந்தால் தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் பச்சை பேருக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இழுத்த மாதிரி பிடிச்சோம்னா சுருக்கம் வந்துடும். இப்படி நமக்கு கிளியராக இருக்கணும்னா நம்ம 2 பக்கமும் பீஸை வந்து இழுக்கக்கூடாது. இப்போ 2 தையல் போட்டுப்போம். இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுசா ஒரு பிளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோல 30 சைஸ்க்கான அளவு இது. இருபத்தெட்டு 30 ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு செட் ஆகும். இப்போ இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் 2 பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம எந்த அளவுக்குள்ள துணி கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தையல் போட்டு அட்டாச் பண்ணியாச்சு. பேக் வந்து ஒரு டாட் பிடிக்கிறோம்ல அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ல இருந்து வந்து 1 இன்ச்சு நம்ம இப்படி 1 இன்ச்சு கேப் விட்டு இதில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கீழே பீஸ் இப்படி எடுத்தோம்னா பேக்கோடைய டாட் கரெக்டாக வரும். இது வந்து ஒரு 4 இன்ச்சு 3 உடைய லென்த் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கழுத்துல இருந்து ஷோல்டர் பக்கம் பேக் நெக் வருது இல்லையா, அந்த வாட்டத்துல இருந்து 1 இன்ச்சு கேப் விட்டு ஸ்லீவ்ல இருந்து பிடிச்சிங்கன்னா வந்துடும். அளவு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு தையலும் ரொம்ப பெரிய சைஸ் வைக்காம சின்ன சைஸா 3க்குள்ள 2.25 வச்சுக்கினீங்கன்னா அளவு தையல் பிளைன் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறப்ப நமக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பெரிய தையலெல்லாம் வச்சா நமக்கு துணி சுருக்கம் விழும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இந்த பக்கம் பேக் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ இதை இப்படி மடிச்சு போடுங்க ஷோல்டர்ல இருந்து. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் அட்டாச்சும் இது இந்த மாதிரி கையில பிடிச்சி பாருங்க. நம்ம வந்து சென்டர் வந்து ஸ்லீவ் வந்து க்ளோஸ் பண்றோம்ல, ஹாம்கோல் அளவு இந்த இந்த அளவும் ஸ்லீவும் கையில பாருங்க ரெண்டும் ஒரே அளவுல இருக்கா, ஏரியாலாம் இல்லாம ரெண்டும் ஒரே இடத்துல நிக்குது ஜாயிண்ட்டு. இங்க வந்து எம்மிங் கொடுக்குறோம் இல்லையா, இந்த எஜ்ஜும் நம்ம கையில கரெக்டான அளவுல இருக்குன்னா மீதி எங்க வரும் பாருங்க. பட்டியும் வந்து பேக்கோடைய பட்டி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். மீதி வந்து பட்டி ஃப்ரண்ட் பட்டி அடிச்சிருக்கோம்ல, இதுல இருந்து மீதி எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டு இந்த அளவை கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் பட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எவ்வளவு நமக்கு பீஸ் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குதோ இதை அப்படியே வந்து நம்ம மடிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் கையில கொஞ்சம் நீவிட்டு இப்போ இதை வந்து ஒரு ஃபோல்டிங் கொடுத்து பட்டி மடிச்சிடுவோம்.
பட்டி வந்து ஸ்ட்ரைட் வந்துடும். இப்போ இதை ஒரு பக்கம் மடிச்சோம் இல்லையா, இதை பக்கம் வச்சு இன்னொரு பக்கத்துக்கு ஃப்ரண்ட்டு இந்த கச்சோலி பட்டி இருக்கு இல்லையா, இதோடைய அளவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கம் பண்ண மாதிரி ஸ்லீவை 2 பக்கம் பிடிச்சிட்டு பீஸ் பாருங்க கரெக்டா இருக்கான்னு. இந்த ஸ்லீவ்லயும் கரெக்டா இருக்கு, இல்ல இங்க லூஸ் இருக்குன்னா நீங்க எங்க லூஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டா துணியை பிடிச்சோம்னா அது கரெக்டா வந்துடும். இப்போ பிடிச்சு பார்த்துட்டு மீதி இருக்க பீஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அங்க மடிச்ச மாதிரி இந்த மார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் எவ்வளவு வருது அதை மார்க்கிங்க கரெக்டா கையில நீவி விட்டுருங்க. நீவிட்டு திரும்ப ஒரு ஃபோல்டிங் வச்சுட்டு ஒரு தையல் பட்டி மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் தைச்சோம்னா நம்ம ஒரு 20 நிமிஷத்துல ஒரு சாதா பிளவுஸை தைக்க முடியும். இப்போ பட்டி தைச்சிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்கான அளவு பார்த்துட்டு இப்போ நம்ம பட்டன் பட்டி காஜா பட்டி ரெண்டையும் அடிச்சிட்டோம். இது ரெண்டையும் மேலே வச்சு பாருங்க நம்ம ஸ்டிச்சிங் அளவு கரெக்டா இருக்கான்னு. கரெக்டா இருக்கு. மீதி எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பிசுறெல்லாம் கழிச்சிடலாம். கழிச்சிட்டு நம்ம சைடு எப்படி க்ளோஸ் பண்றதுன்றது பார்க்கலாம். லைட்டா பிசு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சேர்த்து கழிச்சிடலாம். கழிச்சிட்டா திரும்ப நம்ம நெக் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். இப்போ பிளவுஸை உள் பக்கமா திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 30, 7 அளவு மார்க் பண்ணிக்கலாம். 7 வந்து ஒரு குறுக்கு கட்டிட்டு நம்ம பீஸ் பார்த்து 2 பக்கமும் இந்த நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடத்துல இருக்கு இல்லையா ஆம்கோல்ல, இந்த ஃபோல்டிங் எல்லாம் ரெண்டும் மேல் பகுதியிலே இருக்கிற மாதிரி உள்ளுக்கெல்லாம் போகாம கையில ஃபர்ஸ்ட் பிடிச்சி நீவி வச்சுக்கோங்க. நீவி வச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சு, டேப் வந்து இழுக்கக்கூடாது, டேப் வச்சு பாருங்க. அவங்க கை சுற்றளவு வந்து 7 வர அளவுல நம்ம ஒரு மார்க்கிங் வச்சுப்போம். டேப்பு இழுக்கக்கூடாது, இப்படி கை வச்சு மூவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வச்சுட்டு கீழே இருந்து நம்ம 7 வர அளவுல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எம்மிங் மடிக்கிறதுல நம்ம அர்க்காத் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவு உள்ள போடுறதுக்காக எம்மிங்கி துணி அதை ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சு கரெக்டா நம்ம எம்மிங்க்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவை மார்க்கிங் பண்ணி நீவி வச்சுக்கலாம். நீவி வச்சுட்டு இதோட எட்ஜ் அளவு வந்து 5 வரத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கை 7 இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த 7 இந்த 5 அண்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணோம். வேணும்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் நம்ம கரெக்டா இருக்கும் அந்த அளவு. அப்படியே கிராஸா கொண்டு வந்துடலாம். வச்சுட்டு நம்ம பக்கத்துல தையில் ஒரு 3 போட்டுட்டு இதே போல அந்த பக்கமும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு பீஸ் இருக்கு தேவையான அளவு விட்டுட்டு பீஸை லெவல் பண்ணி வச்சிருங்க. நம்ம இப்போ கிராஸ் பீஸ் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா தச்சாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது பக்கமும் இடுப்புல இருந்து கை வரைக்கும் நம்ம தையல் போட்டாச்சு. இடதையிலும் 3 தையல் கொடுத்துருக்கோம் மொத்தமா. இப்போ பாருங்க இந்த மார்க்கிங், அப்புறம் நம்ம கை சுற்றளவு 7, கையோட எஜ்ஜில் வர இந்த அளவு 5. இப்போ இது எல்லாமே கரெக்டாக நம்ம போடும்போது பிளவுஸோட அளவு கரெக்டாக வந்துடும். நமக்கு வேணும்னா சைடில் ஃபினிஷிங் பண்ணணும்னா இது வந்து இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேல் பீஸ் அடித்து ஃபோல்டிங் பண்ணலாம். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நான் இப்படி மடித்து ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கழுத்துக்கு வந்து நம்ம துணி ஏற்றி எப்படி அது ஃபினிஷிங் பண்ணுறது, கழுத்து எம்மிங் எப்படி கொடுக்கறதுன்றத
இந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசுரை எவ்வளோ நமக்கு உள்ள கிளாத் இருக்கு மேலுக்கும் கிளாத் விட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பிசுறு தெரியக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ இதை முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ எம்மிங் எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கழுத்துக்கு வந்து எம்மிங் தைக்கிறதுக்காக நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் எம்மிங்கெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வளைவெல்லாம் அழகாக வந்து எம்மிங் நமக்கு திரும்பும். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டு அதை வந்து இப்படி குறுக்கால வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு இதுலேருந்து இப்படி ஸ்டிச்சிங் போடுங்க. இப்படி கிராஸாக ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து இப்படி வைக்கும்போது ஒரு பீஸ் வந்து சரியா வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பீஸ் இப்படி கொடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சமா வச்சுட்டு இந்த பீஸ்ல எல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம எம்மிங்க்கு தச்சுக்கலாம். இப்போ பீஸை வந்து நம்ம நெக் எடுத்து போகிறோம். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் நம்ம எம்மிங்க்கு உள்ள வந்து பிடிச்சா போதும். உள்ள வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள போகிற அளவுக்கு இதை உள்ள மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த 1/4 இன்ச்சுனா கைடு அளவு வரும். அந்த கைடு அளவுக்கே நம்ம இதை தச்சுன்னு வந்துடணும். கீழே பீஸு மேல் பீஸு எம்மிங் கொடுக்கறது இதையும் நம்ம டைட்டாக இழுக்கக்கூடாது. பீஸை பிடிச்சி தச்சா போதும், கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு கொஞ்சம் அந்த ரவுண்டு திரும்புகிற வரைக்கும் நம்ம பீஸை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் மாதிரி தைக்காம நம்ம கரெக்டாக வச்சு லூஸ் மாதிரி அப்படியே ரவுண்ட் அழகா ஒரே அளவா தச்சுன்னு வந்துருங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு முழு பிளவுஸையும் எப்படி தைக்கிறது, 30 சைஸுக்கான ஒரு பிளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத ஃபுல் வீடியோ கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு முழுசா பாருங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியாவே எல்லா மெத்தடுமே ஈஸியா தான் இருக்கும். இந்த பிளவுஸை தைக்கலாம். 30, 28, 30 இந்த 2 அளவுமே வந்து இந்த அளவுல கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு தைச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரே அளவு நம்ம கட்டிங் பண்ணதை ஏற்றிட்டோம் பீஸு. இப்போ வந்து ஒரு சின்ன அர்க்காத்து நம்ம இந்த வளைவு வர இடத்துல ஃப்ரண்ட்டு, அதே போல் பேக் நெக் இங்கே டர்னிங் வந்துடியா ரவுண்டு, இந்த இடத்துல நம்ம வந்து அர்க்காத் கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இது ஷோல்டர் வரைக்கும் கொடுக்கணும்னு இல்லை, இந்த வளைவில் வர இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். இது சின்ன நெக்கு தான், ரொம்ப பெரிய நெக்கும் கிடையாது. கொடுத்துட்டு இது திருப்பி ஃபுல் பீஸ் ஃபோல்டிங் பண்ண வேணாம். இப்போ நம்ம இங்கே மடித்தோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும், இந்த 1/4 இன்ச் அளவு மட்டும் நம்ம இதை எப்படி மடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி நீவி இந்த வாட்டத்திலேயே மேலுக்கே வச்சு ஒரு எஜ்ஜி தையல் மாதிரி ஓரத்திலேயே போட்டுட்டு வந்துட்டோம்னா எம்மிங்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நகத்தில் நீவிடுங்க. நம்ம கையில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் இப்படி நீவிட்டு ஃபுல்லாக தச்சிடலாம். மீதி உள்ள வர பீஸில் அப்படியே ப்ளைனாக விடுது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், இந்த ரவுண்டையும் சேர்த்து. இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சுட்டு திருப்பணுமானா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பிசுரை நம்ம கழிச்சிடலாம். கட் பண்ணும்போது சிசர் பத்திரமா கீழே பீஸ் பிடிக்காத கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ இல்லைன்னா கீழே இருக்க பீஸையும் நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால பொறுமையாகவே இதை கட் பண்ணி சிசர் எடுத்துருங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ ஃபுல்லாக இதில் நம்ம ஸ்டிச் பண்ணது. இந்த மெத்தடில் நம்ம ப்ளவுஸ் தைச்சோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்கலாம். 20 நிமிஷம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கட்டிங்னா கூட ஒரு அரை ஹவரில் நம்ம ஒரு சாதா ப்ளவுஸு தச்சுக்கலாம். ஸோ
ஃபுல்லாக நம்ம தச்சாச்சு. இதை வந்து இதை மடிச்சு இப்படி எம்மிங் பண்ணிட்டோம்னா நெக்கு ஃபினிஷிங். இதுக்கப்புறம் கொக்கி கஜா கட்டிட்டு ப்ளவுஸ் ரெடி ஆயிடும். நம்ம ஒரு 30 இன்ச்சுக்கான அளவு ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா 28, 30 இது 2 சைஸுக்கான ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் தச்சிருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தச்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.